ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இனியன் வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் இட்லி அரிசி, கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், பச்சரிசி 1 கப், உளுந்து 1 கப், சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி 1 துண்டு, வெந்தயம். இப்போது அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். மாவு ஆட்ட ஆரம்பிக்கும்போது முதல்ல வரமிளகாய், இஞ்சி போட்டு அரைக்கணும். அடுத்தது அரிசி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். பூண்டு, ஜீரகம் ரெண்டையும் முதல்ல அரைக்கணும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, கடைசியாக வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் போட்டு ஒரு மைய அளவு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஏன்னா வெங்காயம்லாம் ரொம்ப நைஸாகிடும். வெங்காயம் 1-2 தான் அரைப்படணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தை தாளிக்கும் போது கடைசியாகவும் சேர்க்கலாம், ஆனால் அரைக்கும் போதே சேர்க்குறது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் எடுக்கணும். ரொம்ப நைஸான மாவு பதத்துக்கு அரைக்கக்கூடாது. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதை மாவோடு நல்லா கலந்து வச்சுக்கணும். தோசைக்கல் காஞ்சதும் எண்ணெயை தடவி நம்ம இப்போ தோசையை ஊற்றலாம். நம்ம இதில் பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தோசை நல்லா வேகணும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வெந்தால் தான் நமக்கு தோசை சுவையாக இருக்கும். எத்தனை சட்னி இருந்தாலும் தேங்காய் சட்னி தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். வாங்க, நம்ம வீட்டுக்குட்டி இப்போ என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். அவனுக்கு அடை தோசைன்னா ரொம்ப தான் பிடிக்கும். எப்படி இருக்கு நீ? யம்மி டேஸ்டி.